அபிஷேக் நான் என்னோட ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். என்னென்னா பிஜு பட்நாயக் வந்து அதாவது கருணாநிதி ஃபீல் பண்ணி நம்ம திரும்பி ஒன்றும் செய்ய முடியலையேன்னு சொல்லி திரும்பி மெர்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ 2 பார்ட்டியும் மெர்ஜ் பண்ணலாம். அப்போ ஹி வாஸ் சிஎம். அப்போ கொண்டு வந்து மெர்ஜ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப கூட தலைவர் என்ன சொன்னார், அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நான் அதனால தான் இந்த இதுவே கொண்டு வந்தது. அவரோட பார்ட்டியோட அடிப்படை ஃபண்டமெண்டல் இது என்னன்னா ஒரு தொண்டனுக்கே ரைட்ஸ் இருக்குதுன்னு கொண்டு வந்தது. எதனால்னா எந்த ஒரு தொண்டன்ட்டையும் கேட்காம பொதுக்குழு கூட்டி தானே தன்னை ரிமூவ் பண்ணாங்க, எக்ஸ்பெல் பண்ணாங்க பார்ட்டியிலேருந்து சொல்லி அதை கொண்டு வந்தார் பேசிக் இதுவாக. அப்படி இருக்கிறப்ப அவர் இந்த வார்த்தை சொல்லியிருக்கார் பிஜு பட்நாயக்கிட்ட. முதல்ல மெர்ஜ் பண்ணுறதுக்கு எல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டு அப்புறம் சொன்னாராம், இல்லை எனக்கு அவரை பற்றி தெரியும், உங்களை விட எனக்கு நல்லா தெரியும் அவர் வந்து திரும்பி இப்போ ஆட்சி என்கிட்ட இருக்கட்டும், கட்சியோட தலைவராக அவர் இருக்கேன்னு சொல்லிட்டு இனி திரும்பி கட்சியிலேருந்து ரிமூவ் பண்ணா நான் எங்கே போய் இன்னொரு ஏடிஎம்கேவை ஆரம்பித்து என்ன செய்கிறது, நிறைய நான் பட்டுட்டேன் அவர்கிட்ட, எனக்கு போதும், உங்களுக்கு தெரியாது, இதே இருக்கட்டும், என்றைக்கு பிரிஞ்சதே இருக்கட்டும்னு சொன்னாருங்கிற